மா எப்படியாவது அண்ணகிட்ட பேசி எனக்கு ஒரு ஏசி மட்டும் வாங்கி கொடுத்துருமா. தெரியுண்டி நாத்து, நீ இதுக்கு தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியுண்டி குள்ளக்காடி. பாப்போம் அவங்க ஆத்தாக்காரி என்ன சொல்றான்ட்டு. நீ கவலைப்படாத மீனா, உனக்கு என்ன வேணுமோ வந்து கேளு சரியா? உனக்கு அப்பப்பே நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் அம்மா நான் ஒருத்தி இருக்கேன்ல. ஆமா, ஆத்தாக்காரி இதுக்கு தான் இருக்கிறா. நாங்கெல்லாம் அப்படியே தெருவோட சட்டி தான் தூக்கிட்டு போகணும், எல்லாம் இவன் மகளுக்கு செஞ்சிட்டா. வந்துட்டாரு பாசமலர் சிவாஜி கணேசன். இவர் என்ன சொல்றாரா தெரியலையே. வாப்பா ஜோசப்பு உக்காரு. என்னம்மா மீனா நீ மட்டும் வந்திருக்கிற, அத்தான் வரலையா? இல்லண்ணே, அவர் வரல. அவரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் அண்ணே வந்தேன். என்னம்மா டிஃபன் ஏதாவது சாப்பிட்டியா, காஃபி ஏதாவது குடிச்சியா? ஆமா, உன் பொண்டாட்டி கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பா. வந்தா வந்து ஒரு பச்சை தண்ணி கொடுத்துருக்க மாட்டேன் என் மகளுக்கு. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அவ ஏதாவது வேலையா இருப்பா. என்ன உன் பொண்டாட்டி என்ன கலெக்டர் கையெழுத்து போறதுக்கு போயிருக்கிறாளா? அதனால டைம் இல்லையா? தாய் கிழவி, இன்னைக்கு மேல் இந்த கிழவிக்கு மரியாதை கொடுத்தோன்னு வச்சுக்கோ, என் பேரை டேமேஜ் பண்ணிடுவோம். அதனால நாமளே போய் என்ட்ரி ஆகலாம். நாத்து, எப்போ வந்த நாத்து? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நாத்து? நீங்க வீட்டில் இருந்தால் தானே நீ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு. வீடு விட கதை விடுறதுக்கே உங்களுக்கு டைம் சரியா போயிடுது. இதில் எங்கள் வீட்டில் யார் வந்திருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? ஆரம்பிச்சிட்டா நோண்டி கொடுத்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ என்னத்தை போட்டு கிளறால தெரியலையே. விடு நாத்து, இதெல்லாம் போய் சகஜம்னு நினச்சிக்கணும். நான் பக்கத்து வீட்டு கவிதா கதாக்கு வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நான் எங்கே போயிருப்பேன் சொல்லு. ஆமாம், என்ன நாத்து இப்போ திடீர்னு வந்துட்டு இருக்கிற? என்ன, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தந்தி அடிச்சுட்டு மெசேஜ் அனுப்பிட்டு தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரணுங்களா? ஐயோ ஆத்தாடி, ஏதோ கங்கணம் கட்டிகிட்டே இருப்பா போலக்குதே. ஏன் நாத்து கோச்சிக்கிற? நான் தமாசுக்கு தானே கேட்டேன். அது ஒன்றும் இல்லை ஜோசப்பு, தங்கச்சியால் வீட்டில் குளுக்கத்தில் படுக்க முடியலையா, அதனால் ஒரு ஏசி வேணும்னு வந்து தங்கச்சி நம்மக்கிட்ட கேட்குது. நம்மக்கிட்ட தானே கேட்பா, வேறு யார்கிட்ட கேட்பா சொல்லு பார்க்கலாம். இல்லை யாரும் ஒன்றும் இல்லாதவளா அவ, உன் பொண்டாட்டி மாதிரி. இங்கே பாருங்க அத்தை, வேணும்னா உங்கள் பொண்ணுக்கு வேணும்னா வாங்கி கொடுங்க. சும்மா என்னெல்லாம் இழுத்து விடாதீங்க, பார்த்துடுங்க. உண்மையே தாண்டி சொன்னேன். உங்கள் அப்பாவால் ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி கொடுக்க கையில் வச்சடி உனக்கு. சும்மா பேசுகிறா இவ. இப்போ எதுக்குமா அவளை சின்ன பொண்ணை இப்போ அள வச்சு அனுப்பிட்டீங்க? உங்களுக்கு ஏசி தானே, அது வாங்கிட்டு போங்க. சும்மா அனாவசியமாக என் பொண்டாட்டி திட்டுற எல்லாம் வச்சுக்காதீங்க. சின்ன பொண்ணு எப்படி போகிறான் பத்தியா மீனா? அவள் பொண்டாட்டி கொஞ்சம் அலறக்கூடாது, உடனே பின்னாடியே போயிடுவான் அவன். விடுமா, அவன் பொண்டாட்டி இருந்துட்டு போனா எல்லாம் இல்லை அண்ணனியாக இருந்துட்டு போனா இல்லை, நம்மளுக்கு ஏசி வந்துடுச்சுல்ல, அவ்வளோதான் விடுமா. அதுவும் சரிதான் மீனா.